السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. حضرت صلی اللہ علیہ وسلم کے سچائی کے علامہ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய முன்மாதிரி மற்றும் மூமின்களுக்கு வழங்கப்பட்ட அறிவுரைகள் மற்றும் நேர்வழிகள் குறித்து கடந்த உரையில் விவரிக்கப்பட்டது. இன்று இது குறித்து மேலும் சிலவற்றை நான் கூறுவேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை எந்த அளவிற்கு உயர்ந்த உண்மையின் தரத்தில் கொண்டு சேர்க்க விரும்புகிறார்கள் என்பது குறித்து ஓர் அறிவிப்பில் இவ்வாறு வருகின்றது. ஹஃபஸ் பின் ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு அவன் தான் கேள்விப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் மக்களிடையே பரப்பிக் கொண்டிருப்பதே போதுமான அடையாளமாகும். இப்போது பாருங்கள், இந்த பழக்கம் பொதுவாக மக்களிடையே காணப்படுகின்றது. நமது ஜமாத்திலும் கூட சிலரிடம் இந்த தீமை மிக அதிகமாக உள்ளது. மக்கள் யாரை பற்றியாவது எனக்கு எதையாவது எழுதிவிடுகிறார்கள், இன்னார் இதை செய்தார் அதை செய்தார் என்று. ஆனால் அது குறித்து விசாரிக்கும் போது அந்த விஷயங்கள் தவறாக தெரிகின்றன. அவ்வாறு எழுதியவரிடம், யார் இதை உங்களிடம் சொன்னது, இது தவறான விஷயம் அல்லவா என்று கேட்டால், நாங்கள் கேள்விப்பட்டோம் என்று கூறிவிடுகிறார்கள். அதன் அடிப்படையிலேயே உலகில் அதை பரப்பிவிடுகிறார்கள். இத்தகைய மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகையவர்களை பொய்யர்கள் என்று கூறியுள்ளார்கள். மேலும் ஓர் அறிவிப்பில் ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களிடத்தில் பொய்யை விட மிக வெறுக்கத்தக்க குணம் வேறெதுவும் இருந்ததில்லை. யாராவது ஒருவர் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு பொய்யை சொல்லிவிட்டால் அந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அவர் பொய் சொல்லிவிட்டார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அந்த நபர் தான் செய்த தவறுக்காக மன்னிப்பு கோரி தன்னை திருத்தி கொண்டு பொய்யிலிருந்து முற்றிலும் விலகிவிட்டதாக தெரியும் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள்ளத்தில் அந்த தாக்கம் நீங்காது. மற்றொரு அறிவிப்பில் ஹஸரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, எனது கணவனின் மற்றொரு மனைவி இருக்கிறார், நான் எனது கணவனின் செல்வத்திலிருந்து நன்கு திருப்தி அடைந்ததாக வெளிப்படுத்தலாமா? எனது கணவர் அதை வழங்கினார் இதை வழங்கினார் என்று காட்டிக்கொள்ளலாமா? உண்மையில் அவர் வழங்கி இருக்க மாட்டார். அவளை வெறுப்பேற்ற இவ்வாறு செய்ய விரும்புகிறேன் என்று கேட்டார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தனக்கு வழங்கப்படாத ஒன்றை வழங்கப்பட்டதாக காட்டிக்கொள்பவர் பொய்யான 2 ஆடைகளை அணிந்தவரை போன்றவராவார். ஏனென்றால் அந்த பெண் இதன் மூலம் மற்றவரின் உணர்வுகளை காயப்படுத்தவும் வெறுப்பேற்றவும் முயன்றார். எவ்வாறாகிலும் இந்த விஷயம் முற்றிலும் தவறானது என்று அன்னார் கூறினார்கள். இதன் விளக்க உரையில் ஆடை என்ற சொல் இங்கு ஓர் உதாரணமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று எழுதப்பட்டுள்ளது. அதன் பொருள் என்னவென்றால், அந்த நபர் பொய்யர் மற்றும் ஏமாற்றுக்காரர் ஆவார். அவர் பொய்யின் 2 ஆடைகளை அணிந்துள்ளார். ஒன்று மேலாடையாகவும் மற்றொன்று கீழாடையாகவும் கட்டப்பட்டுள்ளது. அதாவது அவர் உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஒரு பொய்யராவார். இவ்வாறாக மிகவும் நுட்பமாக பொய்யிலிருந்து விலகி இருக்க அன்னார் தன்னை ஏற்றுக்கொண்டவர்களிடம் வலியுறுத்தி கூறியுள்ளார்கள். மற்றும் ஒரு அறிவிப்பில் வருகின்றது, ஹஸரத் அப்துல்லாஹ் பின் அம்ர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்,
யாரிடம் 4 குணங்கள் இருக்கின்றதோ அவர் ஒரு முழுமையான நயவஞ்சகராவார். எவரிடம் அதில் ஒரு குணம் இருக்கிறதோ அவர் அதை கைவிடும் வரை அவரிடம் நயவஞ்சகத்தின் ஒரு பகுதி இருக்கும். அவரிடம் ஒரு அமானிதம் ஒப்படைக்கப்பட்டால் அவர் அதில் மோசடி செய்வார். அவர் பேசும்போது பொய் பேசுவார். அவர் வாக்குறுதியளித்தால் அதை மீறுவார். அவர் சண்டையிடும்போது வசைபாடுவார். இவை அனைத்தும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பொய்யின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய விஷயங்களாகும். இவற்றிலிருந்து பொய் வெளிப்படுகின்றது. எனவே இந்த ஒழுக்க சீர்கேடுகள் நய வஞ்சகத்தின் அடையாளங்களாகும். நாம் இதனை முன்னிறுத்தி ஒப்பிட்டு பார்த்து எந்த அளவிற்கு இந்த பலவீனங்கள் நம்மிடம் உள்ளன என்பதை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். ஏனெனில் இத்தகைய குணங்கள் நயவஞ்சகத்தை நோக்கி இட்டுச் செல்லும். மேலும் எந்த மனிதனும் தன்னை ஒரு நயவஞ்சகர் என்று அழைக்கப்படுவதை விரும்புவதில்லை. பிறகு தவறான செய்திகளை பரப்புவர்களை பற்றி நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கடுமையாக எச்சரித்துள்ளார்கள். ஓர் அறிவிப்பில் வருகின்றது, ஹஸரத் சமூரா பின் ஜுந்தப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் தம் தோழர்களிடத்தில் உங்களில் யாராவது கனவு கண்டீர்களா என்று கேட்பார்கள். ஹஸ்ரத் சமூரா கூறுகிறார்கள், மக்களிடம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும்போது மக்கள் எதனை அல்லாஹ் எடுத்துரைக்க வேண்டும் என்று விரும்புகின்றானோ அவற்றை கூறுவார்கள். ஒரு நாள் காலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்றிரவு நான் ஒரு காட்சியை கண்டேன். என்னிடம் இருவர் வந்து என்னை எழுப்பினர். மேலும் செல்லுங்கள் என்று கூறியதும் நான் அவர்களுடன் சென்றேன். அங்கே மல்லாக்க படுத்து கொண்டிருந்த ஒரு மனிதரிடம் வந்தோம். மற்றும் ஒரு நபர் இரும்பு கொக்கியுடன் அவர் அருகே நின்று கொண்டிருந்தார். அவர் படுத்திருந்த அந்த நபரின் வாயின் ஒரு பக்கத்தில் அந்த கொக்கியை செலுத்தி அதை அவரது பிடரி வரை கிழித்தார். அதேபோல் அவரது மூக்கு மற்றும் கண்ணையும் பிடரி வரை கிழித்தார். அதாவது வலதுபுறம் முழுவதும் கிழித்து விட்டார். பிறகு அங்கிருந்து விலகி அவர் மறுபக்கத்திற்கு சென்றார். முதலில் வலது பக்கம் செய்தார். பிறகு இடது பக்கம் அதையே செய்தார். முதல் பக்கத்தில் செய்தது போலவே செய்தார். அவர் அந்த பக்கத்தை செய்து முடிப்பதற்குள் முதல் பக்கம் பழையபடி சரியாகி இருந்தது. மீண்டும் அதன் அருகில் வந்து மீண்டும் அவர் முதல் பக்கத்தையே முன்பை போலவே கிழிக்கத் தொடங்கினார். கூறுகிறார்கள், சுபஹானல்லாஹ். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சுபஹானல்லாஹ், இவர்கள் யார்? அதற்கு அந்த இருவரும், கேளுங்கள், நாங்கள் உங்களுக்கு உண்மையை கூறுகிறோம். யாரது காதுகளும் கண்களும் பிடரி வரை கிழிக்கப்பட்டதோ அவர் காலையில் தன் வீட்டை விட்டு வெளியேறும்போது ஒரு பொய்யை சொல்லி அது எல்லா புறமும் பரவும்படி செய்பவராவார், வதந்திகளை பரப்புபவராவார் என்று கூறினார்கள். மக்களை பற்றி தவறான விஷயங்களை கூறுபவராவார். சில மக்கள் சில விஷயங்களை பொழுதுபோக்காகவே கூறுகிறார்கள் அல்லது மகிழ்ச்சி அடைவதற்காக. மேலும் சில நேரங்களில் சமூகத்தில் சிலருக்கு அவப்பெயரை ஏற்படுத்துவதற்காக கூறுகிறார்கள். எவ்வகையிலும் இழப்பை ஏற்படுத்தும் வண்ணம் பேசுகிறார்கள். இத்தகைய செயல்களில் ஈடுபடுபவர்கள் இது குற்றத்திற்குரிய விஷயமாகும். அல்லாஹ்வின் தண்டனைக்குள்ளாவார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இது மிகவும் அச்சத்திற்குரிய ஒரு நிலையாகும். இதற்கு நாம் மிகுந்த பாவ மன்னிப்பு தேட வேண்டும். மற்றொரு அறிவிப்பு உள்ளது. அப்துல்லாஹ் பின் ஹாரிஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதனை ஹக்கீம் பின் ஹிசாம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், விற்பவரும் வாங்குபவரும் அந்த வியாபாரத்தை ரத்து செய்யும் உரிமை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதாவது அவர்கள் செய்த வியாபாரத்தை அவர்கள் பிரியும் வரை ரத்து செய்ய உரிமையுடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றாக இருக்கும் வரை செய்யலாம். அவர்கள் பிரிந்துவிட்டால் அப்போது இல்லை, அல்லது அவர்கள் பிரியும் வரை என்று கூறினார்கள். அவ்விருவரும் உண்மையை மேற்கொண்டு தெளிவான முறையில் பேசினால் அவர்கள் இருவரின் கொடுக்கல் வாங்கலில் அருள் செய்யப்படும். ஆனால் அவர்கள் உண்மையை மறைத்து பொய் பேசினால் அவர்களின் வியாபாரத்தில் பரக்கத் அழிந்துவிடும். பல வணிக தகராறுகள் பொய்யை அடிப்படையாக கொண்ட விஷயங்களாலேயே ஏற்படுகின்றன. மேலும் அல்லாஹ் அத்தகையவர்களின் பேச்சிலும் தொழிலிலும் அருள் பாலிப்பதில்லை. உலகில் அவர்கள் நஷ்டத்தையே அடைகிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் முன்னிலையிலும் அவர்கள் பாவியாக கருதப்பட்டு தண்டனைக்குள்ளாகிறார்கள். பிறகு ஹஸரத் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் அறிவிப்பு உள்ளது. நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அடியான் பொய் பேசும்போது அவனது செயலில் இருந்து வெளிப்படும் துர்நாற்றத்தின் காரணமாக
வானவர் அவரை விட்டு ஒரு மைல் தூரம் தள்ளி சென்று விடுகின்றார். ஓர் அறிவிப்பில் ஹசரத் அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தானிய குவியலை கடந்து சென்றபோது அதற்குள் தனது கையை நுழைத்தார்கள். அப்போது அவர்களின் விரல்களில் ஈரம் தட்டியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தானிய உரிமையாளரே, இது என்ன விற்பனை செய்கிறீர்கள்? இது என்ன, உட்புறம் ஈரமாக உள்ளதே என்று கேட்டார்கள். அதற்கு அவர், யா ரசூலல்லாஹ், இது மழையில் நனைந்து விட்டது என்றார். நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தானியத்தின் மேற்பகுதியில் இதனை வைத்திருக்கலாமே என்றார்கள். மறைத்து வைத்த ஈர தானியங்களை மக்கள் பார்க்கும் பொருட்டு மேலே வைத்திருக்கலாமே, யார் ஏமாற்றுகிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என கூறினார்கள். வணிகம் செய்பவர்கள் நுணுக்கமாக இதனை கவனிக்க வேண்டும். ஒரு முஸ்லிமிடம் உருவாக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய தரம் இதுதான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்று முஸ்லிம்கள் வணிகத்தில் ஏமாற்றுதல் மற்றும் பொய் காரணமாக உலகம் முழுவதும் அவப்பெயர் பெற்றுள்ளனர். இன்று நாம் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான ஈமான் கொண்டிருப்பதாக அறிவிக்கின்றோம் எனில், நமது ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் உண்மைத்தன்மையின் உயர்ந்த தரம் இருக்க வேண்டும். இல்லையெனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், இது இல்லை என்றால் நீங்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் உண்மைத்தன்மையை மிக நுணுக்கமாக கடைபிடிப்பதில் எண்ணற்ற அறிவுரைகளை வழங்கியுள்ளார்கள். உண்மைத்தன்மையில் ஒருவன் முழுமையாக தன்னை பிணைத்து கொள்ளாதவரை அவன் உண்மையான முஸ்லிமாக முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையிலிருந்து சில விஷயங்களை நான் எடுத்துரைக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் உண்மை பேசுவதிலும் அமானிதத்திலும் நாணயத்திலும் அனைவரையும் விட மேலோங்கி இருந்ததனால் அவர்கள் மக்களிடையே சாதிக் மற்றும் அமீன் என்று புகழ் பெற்றார்கள். ஒரு எழுத்தாளர் குறிப்பிட்டுள்ளார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியாமை காலத்தில் நபியாக அவதரித்தார்கள். அவர்களுக்கு முன் எச்சரிக்கை செய்பவர் எவரும் வந்திருக்கவில்லை. அதாவது அவர்களின் சமூகத்தில் எந்த நபியும் வந்திருக்கவில்லை. மக்கள் சிலைகளையும் பொய்க் கடவுள்களையும் வணங்கி வந்தனர். அந்த மக்களுக்கு மத்தியிலேயே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறு வயதிலேயே ஞானமும் புத்திசாலித்தனமும் வழங்கப்பட்டது. அவர்கள் ஷைத்தானிய கூட்டத்திற்கும் சிலை வணங்குபவர்களுக்கும் மத்தியில் இருந்த போதிலும் ஒருபோதும் சிலைகளின் பக்கம் ஈர்க்கப்படவில்லை. அவர்களின் எந்த ஒரு திருவிழாக்களிலும் அவர்கள் பங்கேற்றதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் பொய் பேசியதாக ஒரு முறை கூட கேள்விப்பட்டதே இல்லை. மக்கள் அவர்களை சுத்தூக், மிகவும் உண்மை பேசுபவர் என்றும், அமீன், மிகவும் நம்பிக்கைக்குரியவர், கண்ணியமானவர் மற்றும் இரக்க குணமுடையவர் என்று கருதினர். அது மட்டுமின்றி அறிவிப்பில் வருகின்றது, இஸ்லாத்திற்கு முந்தைய அறியாமை காலத்திலேயே மக்கள் தங்கள் வழக்குகளை தீர்த்து கொள்ள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தனர். இந்த விஷயத்தை பற்றி ஹஸரத் முஸ்லிஹ் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓரிடத்தில் பின்வருமாறு விளக்கியுள்ளார்கள். அன்னாருடைய நற்பண்புகள் குறித்த ஒருமித்த சாட்சியம் யாதெனில், அன்னார் நபித்துவ வாதம் புரிவதற்கு முன்பே அன்னாருடைய சமூகத்தினர் அன்னாருக்கு அமீன் மற்றும் சித்தீக் என்ற பெயர்களை சூட்டியதே ஆகும். உலகில் பலர் எவ்வாறானவர்கள் என்றால், அவர்கள் குறித்து நாணயமின்மைக்கான சான்று கிடைப்பதில்லை. சோதனைகளை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்காத பல மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சாதாரண சோதனைகளை கடந்து விடுகிறார்கள். அவர்களின் நம்பகத்தன்மை நிலைத்திருக்கின்றது. ஆனால் அப்படி இருந்தும் அவர்களின் சமூகம் அவர்களுக்கு எந்த ஒரு சிறப்பான பெயரையும் சூட்டுவதில்லை. ஒரு மனிதர் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட நற்பண்பில் மற்ற அனைவரையும் விட மேலோங்கி நிற்கும் போதுதான் அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் வழங்கப்படுகின்றது. போர்க்களத்தில் தன் உயிரை பணயம் வைக்கும் ஒவ்வொரு வீரரையும் ஆங்கிலேய அரசு விக்டோரியா கிராஸ் வழங்கி கௌரவிப்பதில்லை. ஜெர்மனி அரசு ஒவ்வொரு வீரருக்கும் அயன் கிராஸ் வழங்குவதில்லை. பிரான்சில் கல்வி புலத்தில் சிறந்து விளங்கும் லட்சக்கணக்கானோர் இருந்தாலும் அனைவருக்கும் லீஜியன் ஆஃப் ஆனர் பட்டம் கிடைப்பதில்லை. எனவே ஒரு மனிதர் நம்பிக்கைக்குரியவராகவும் உண்மையாளராகவும் இருப்பது மட்டும் அவரது பெருமைக்கு ஒரு சிறப்பு ஒளியை சேர்த்து விடாது. ஆனால் ஒரு மனிதரை முழு சமூகத்தின் அமீன் மற்றும் சித்தீக் என்று அழைப்பது என்பது ஒரு அசாதாரண விஷயமாகும். மக்காவாசிகள் ஒருவேளை அனைத்து கோத்திரத்திலும் ஒரு நபருக்கு அமீன் மற்றும் சித்தீக் என்ற பட்டத்தை வழங்கியிருந்தால், அப்போது அமீன் மற்றும் சித்தீக் என்ற பட்டத்தை பெறுகின்ற மனிதர் மிக பெரிய மனிதராக கருதப்பட்டிருப்பார். ஆனால் அரேபியர்களின் வரலாறு கூறுவது என்னவென்றால்,
அரேபியர்கள் எந்த ஒரு மனிதருக்கும் இத்தகைய பட்டங்களை வழங்கியதே இல்லை. அது மட்டுமின்றி நூற்றுக்கணக்கான ஆண்டுகால அரபு வரலாற்றில் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே இதற்கு ஒரே உதாரணமாக திகழ்கிறார்கள். அரபு மக்கள் அவருக்கு அமீன் மற்றும் சித்தீக் என்ற பட்டத்தை வழங்கினார்கள். அரபு வரலாற்றின் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளில் சமுதாயத்தின் ஒரே ஒரு மனிதருக்கு மட்டும் இப்பெயர்களை வழங்கியது அவரது நம்பகத்தன்மையும் வாய்மையும் மிக உயர்ந்த தரத்தில் இருந்ததை காட்டுகின்றது. இதன் முன்மாதிரி அரேபியர்களின் பார்வையில் வேறு எவரிடமும் இருக்கவில்லை. அரேபியர்களின் இத்தகைய நுணுக்கமான பார்வை உலகிலேயே மிகவும் அரிதானது. எனவே அவர்கள் எதை அரியது என்று கருதினார்களோ அது நிச்சயமாக உலகிலேயே அரியதாகத்தான் இருக்க முடியும். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்று உலகின் நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. எந்த பக்கத்தை பார்த்தாலும் பொய் சாட்சிகள் சொல்லப்படுகின்றன, பொய் வழக்குகள் தொடுக்கப்படுகின்றன, பொய்யான ஆவணங்கள் மற்றும் சான்றிதழ்கள் தயாரிக்கப்படுகின்றன. ஏதேனும் ஒரு விஷயத்தை கூறும்போது அதில் உண்மையை மறைத்து பேசி எங்கே லாபம் கிடைக்குமோ அங்கே உண்மையை கைவிட்டு பொய்களை பேசுகிறார்கள். இப்போது ஜமாத்தின் தேவை இல்லை என்று கருதுபவர்களிடம் இதுதான் அந்த மார்க்கமா என்று கேட்டால், அதாவது ஜமாத்தை நான் நிறுவினேன் என்றால் உண்மையில் நிலைத்திருப்பதற்காக நிறுவினேன் கூறினார்கள். இவர்களிடம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுவிய அதே மார்க்கம்தானா இது? அல்லாஹ் தாலா பொய்யை அசுத்தம் என்று கூறியிருக்கின்றான். இஜ்தனிபு ரிஜ்ஸ மினல் அவ்சானி வஜ்தனிபு கௌலஸ்ஸூர். சிலை வணக்கத்துடன் இந்த பொய்யை சேர்த்துள்ளான். ஒரு முட்டாள் மனிதன் இறைவனை விட்டுவிட்டு ஒரு கல்லை நோக்கி விழுந்து வணங்குவது போலவே உண்மையை விட்டுவிட்டு தனது சுய லாபத்திற்காக பொய் பேசுபவனும் அந்த பொய்யையே தனது சிலையாக கடவுளாக ஆக்கிக் கொள்கின்றான். இதன் காரணத்தினால்தான் அல்லாஹ் தாலா இதனை சிலை வணக்கத்துடன் இணைத்துள்ளான். சிலை வணக்கத்தை விட்டு விலகி இருங்கள், ஏனென்றால் இது மிக பெரும் பாவமாகும். மேலும் பொய்யுரைப்பதும் அதற்கு இணையானதாகும். இதற்கு உதாரணமாக கூறுகிறார்கள், எவ்வாறு ஒரு சிலை வணங்கி சிலையிடம் ரட்சிப்பை வேண்டுகிறாரோ, பொய்யுரைப்பவரும் சுயமே ஒரு சிலையை உருவாக்குகிறார். மேலும் அந்த சிலையின் வாயிலாக தனக்கு ரட்சிப்பு கிடைத்துவிடும் என கருதுகின்றார்கள். எத்தகைய தீங்கு நேர்ந்துவிட்டது! ஏன் சிலை வணக்கம் புரிகிறார்கள் என்று கேட்டால், இந்த அசுத்தத்தை விட்டுவிடுங்கள் என்றால் அவர்கள் ஏன் இதனை விட வேண்டும்? இதுவன்றி வாழ்வை கழிக்க முடியாது. அவர்களிடம் சிலை என்கின்ற அசுத்தத்தை விட்டுவிடுங்கள் என்று கூறினால், இதனை விட முடியாது, பொய் கூறாமல் காரியமாகாது, எங்களது பலனுக்காக பொய் கூற வேண்டியுள்ளது என்று கூறுகிறார்கள். அன்னார் கூறுகிறார்கள், பொய்யை மட்டுமே வாழ்க்கையின் ஆதாரமாக கருதுவதை விட பெரிய துரதிர்ஷ்டம் வேறு என்ன இருக்க முடியும்? ஆனால் இறுதியில் உண்மையே வெற்றியடையும், நன்மையே மிஞ்சும் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கும் போது ஹஸ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓரிடத்தில் எழுதியுள்ளார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது மனைவியிடம் வந்து தனக்கு வஹி வந்திருப்பதாக தெரிவித்த போது அந்த மனைவி, இது என்ன நாடகம் ஆடுகிறீர்கள் என்று கூறவில்லை. மாறாக அவர்கள் கூறினார்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் எதை பார்த்தீர்களோ அது முற்றிலும் உண்மை. அல்லாஹ் உங்களை ஒருபோதும் வீணாக்க மாட்டான். ஏனெனில் நீங்கள் இரத்த உறவை பேணுகிறீர்கள், ஏழைகளின் சுமையை தாங்குகிறீர்கள், மறைந்துவிட்ட நன்மைகளை நிலைநாட்டுகிறீர்கள், விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள் மற்றும் உண்மைக்கு உதவி செய்கின்றீர்கள், அதாவது உண்மை மற்றும் நேர்மைக்கு உதவுகிறீர்கள். பிறகு அவரது மனைவி அவரை தனது சகோதரர் வரக்கா பின் நௌஃபலிடம் அழைத்துச் சென்றார். வரக்கா பின் நௌஃபல் இஸ்ரேலிய வேதங்களை நன்கு அறிந்தவர். அவர் இதை கேட்டதும், இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட அதே வஹீதான், இதிலும் மூசாவின் வஹியில் காணப்பட்டதை போன்றே இதிலும் சட்டங்களும் கட்டளைகளும் காணப்படுகின்றன என்று கூறினார். பின்னர் அன்னார் எழுதினார்கள், முன்னர் ஒரு முறை ஒரு சொற்பொழிவில் நான் இதை சுருக்கமாக விவரித்திருக்கின்றேன். பிறகு அடுத்த சாட்சியத்தை அன்னார் கூறுகிறார்கள், வரக்கா பின் நௌஃபல் அவர்களுடையதாகும். வீட்டில் சிறிய தந்தை வழி சகோதரன் இருந்தார். வாலிப வயதை அடையக்கூடியவராக இருந்தார். மேலும் இளைஞர்களிடையே பிரச்சாரத்திற்கான ஒரு சிறந்த வழிமுறையாக இருக்க முடியும். அவர் தனது சகோதரர் மற்றும் சகோதரியிடம், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் ஹதீஜா அவர்களிடம் மிகவும் கண்ணியமாகவும் தீர்க்கமாகவும் பேசுவதை கேட்டு, இவர்கள் சொல்வது உண்மை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நிச்சயமாக அல்லாஹ் உங்களிடம் பேசியுள்ளான், மேலும் உங்களை உலகத்தை சீர்திருத்த அமைத்துள்ளான் என்று கூறினார்.
பின்னர் ஒழுக்கக்கேடுகள் நிறைந்த சமூகத்திலிருந்து விடுபட்டு வந்து நபிகளின் வாசலில் தஞ்சம் புகுந்த ஒரு விடுதலை செய்யப்பட்ட அடிமையின் சாட்சியம் வருகின்றது. அவர் மெல்ல மெல்ல விஷயங்களை கேட்டு தனது எஜமானரின் முகத்தில் கவலைக்கான அறிகுறிகளை கண்டபோது முன்னே வந்து தனது எஜமானரின் ஆடையை பிடித்துக்கொண்டு கூறினார், என் எஜமானரே, நீங்கள் எதை கண்டீர்களோ அதுதான் உண்மை. நீங்கள் சொல்வது உண்மை. நீங்கள் பார்த்தது உண்மை. உங்களை போன்ற ஒரு மனிதனை இயற்கை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. நீங்கள் தலை முதல் கால் வரை உண்மை மற்றும் சத்தியத்தின் உருவமாக இருக்கின்றீர்கள். உங்களை இயற்கை எவ்வாறு ஏமாற்ற முடியும்? உங்களது கைகளால் உலகத்தை சீர்திருத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என்னையும் உங்களுடனேயே இருக்கவும் சேவை செய்யவும் அனுமதியுங்கள் என்று கூறினார். ஒரு நெருங்கிய நண்பரே இருக்கின்றார். மற்றும் ஒரு நெருங்கிய நண்பரின் சாட்சியம் இது. அவர் ஒரே சிப்பியில் வளரும் இரண்டாவது முத்து ஆவார். மக்கள் அவரிடம் வந்து, உமது நண்பர் ஏதோ விசித்திரமாக பேசுகிறார், ஒருவேளை அவருக்கு புத்தி சுவாதீனம் இல்லை என்று நினைக்கின்றோம் என்று கூறினார்கள். அவர் உடனே ஓடி வந்து கதவை தட்டி, நான் கேள்விப்படுவது உண்மையா என்று கேட்டார். அன்னார் அவருக்கு விளக்கமளிக்க தொடங்கிய போது அவர் கூறினார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஆதாரம் தர வேண்டாம், இந்த விஷயங்கள் உண்மைதானா என்று கூறுங்கள். அன்னார் அதனை ஆமோதித்த பிறகு, எனது உண்மை நண்பரே, நான் உங்கள் நபித்துவம் மீது நம்பிக்கை கொள்கிறேன். நீங்கள் விளக்கம் கொடுத்து எனது நம்பிக்கையை குழப்ப முற்பட்டீர்கள் என்று அன்னார் கோபமும் கொண்டார்கள். நான் இவ்வளவு பார்த்துவிட்டேன், ஆதாரங்களின் அவசியமே இல்லை என்று கூறினார்கள். பிறகு அவர்கள் கூறினார்கள், அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், எனது நண்பரே, உமது முகத்தை கண்ட ஒருவர் எவ்வாறு உமது வார்த்தைகளை சந்தேகிக்க முடியும்? இதில் எந்த சந்தேகமும் இல்லை. எதிர்ப்பு நிகழும். ஏனெனில் வரக்கா பின் நௌஃபலின் கூற்றுப்படி, லம் யஅதி ரஜுலுன் கத்து பி மிஸ்லி மா ஜிஅத பிஹி இல்லா ஊதிய, அதாவது நீர் கொண்டு வந்ததை போன்ற செய்தியை இதற்கு முன் எவர் கொண்டு வந்திருந்தாலும் அவர் மக்களின் எதிர்ப்பிலிருந்து தப்பவில்லை. ஆனால் இறைவனின் திட்டத்தை பாருங்கள். எதிர்ப்பின் புயல் வருவதற்கு முன்பே அல்லாஹ் எவ்வாறு அன்னாருக்கு துணைகளை உருவாக்கினான். மக்காவாசிகளில் இஸ்ரேலிய அறிஞரான வரக்கா முதல் சந்திப்பிலேயே அன்னாருக்கு முன்னால் மண்டியிட்டார். அன்னாரது வாழ்க்கை துணை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஹியை கேட்ட மாத்திரத்திலேயே அன்னாரை வாழ்த்த ஆரம்பித்து விட்டார். இளம் வயது சகோதரர் அலி ரலியல்லாஹு அன்ஹு என் நேரமும் அன்னாரது குடும்ப ஒழுக்கத்தை கவனித்துக் கொண்டிருந்தவர். தனது சேவைகளை வழங்க தயாரானார். விடுதலையான அடிமை ஜயத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னாருடன் கொடுக்கல் வாங்கல் மற்றும் ஏழைகளுடன் நடந்து கொள்ளும் முறை பற்றி அன்னாரை மிக நெருக்கமாகவும் நீண்ட காலமாகவும் கவனித்தவர். அன்னாரது வாய்மைக்கு சாட்சி பகர்ந்தார். மக்காவின் கண்ணியமிக்க குடும்பத்தைச் சேர்ந்த அன்னாரது குழந்தை பருவ நண்பர், நேர்மையின் உருவமான ஹசரத் அபூபக்கர், அன்னார் வஹி பற்றி வாதித்ததை கேட்ட உடனேயே அடிமைத்தனத்தின் விலங்கை தன் கழுத்தில் போட்டுக்கொண்டு அன்னாரது வாசலில் வந்து நின்றார். இந்த அர்ப்பணிப்பு மற்றும் நேர்மையின் இணையற்ற வெளிப்பாடு அன்னாரது உள்ளத்தில் எவ்வளவு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும். மக்காவாசிகள் கேலி செய்ததை கேட்டு அன்னார் புன்னகைத்து எவ்வாறு கூறியிருப்பார்கள், என்னை அறியாதவர்கள் என்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், என்னை சூனியக்காரன் என்றும் மந்திரவாதி என்றும் இன்ன பிற பெயர்களிலும் அழைக்கட்டும், ஆனால் என்னை அறிந்தவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை இந்த உலகிற்கு தெரியப்படுத்துங்கள். அவர்கள் எவ்வாறு எனது வலது மற்றும் இடது புறங்களில் உயிரை தியாகம் செய்ய தயாராக நிற்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்து பாரத்தை சுமக்க ஒரு அமைச்சரை, ஒரு உதவியாளரை இறைவனிடம் கேட்டார்கள். இங்கே அந்த வசனத்தின் விளக்கத்தை ஒப்பிடுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தோழர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் பற்றி ஒப்பீடு செய்கிறார்கள். மூசாவின் உதாரணத்தை கூறியுள்ளார்கள். மூசா பாரத்தை சுமக்க ஒரே ஒரு மந்திரியை, ஒரே ஒரு உதவியாளரை கேட்டார்கள். ஆனால் அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்காமலேயே 5 உதவியாளர்களை வழங்கினான். அவர்கள் அன்னாரது பாரத்தை சுமப்பதில் அசாத்தியமான திறமையை வெளிப்படுத்தினார்கள். வரக்கா பின் நௌஃபல் சீக்கிரமே மரணித்து விட்டார். ஆனால் அழியாத அவரது சாட்சியம் அன்னாரது உண்மைத்தன்மைக்கு திரையாக அமைந்தது. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா 12 ஆண்டுகள் வரை ஒரு பெண்ணாக இருந்து ஒரு வீரனாலும் செய்ய முடியாத அத்தகைய காரியங்களை செய்து காட்டினார். ஜயத் ரலியல்லாஹு அன்ஹு 20 ஆண்டுகள் வரை தியாகத்தின் ஈடு இணையற்ற உதாரணத்தை காட்டினர். இறுதியில் வாள் வீச்சுகளுக்கு முன்னால் தனது இரத்தத்தை சிந்தி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களின் உதவியாளர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நிரூபித்தார். அபூபக்கர் மற்றும் அலி ரதியல்லாஹு அன்ஹு ஆகியோர் அன்னாரது வாழ்நாளிலும் அன்னாரது மறைவுக்கு பின்னரும் ஹலீஃபாக்களாக இருந்து ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்தார்கள். அன்னாரது நற்பண்புகள் குறித்து ஓரிடத்தில் கூறப்படுகின்றது, உண்மையாளர் மற்றும் நேர்மையாளரின் உண்மைத்தன்மைக்கான ஆதாரங்களில் ஒன்று அவரது சொந்த ஆன்மாவே உரக்கச் சொல்வதாகும். அவர் தனது எதிரிகளிடமும் ஆதரவாளர்களிடமும் அறிமுகமில்லாதவர்களிடமும் மற்றும் நெருக்கமானவர்களிடமும் கூறுகிறார், என்னை பொய்யன் என்று சொல்வதற்கு முன் யோசியுங்கள். என்னை பொய்யன் என்று சொல்வதற்கான வாய்ப்புகள் உங்கள் கைகளில் இருந்து நழுவி விடவில்லையா? யாருடன் நீங்கள் ஒவ்வொரு உண்மையையும் அறிந்திருந்தீர்களோ அவர் எவ்வாறு பொய்யராக இருக்க முடியும்? அந்த வாசல்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டு விட்டன. எதன் வழியாக நீங்கள் உங்கள் இலக்கை அடைந்திருக்க முடியுமோ அந்த வாசல்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டு விட்டன. உலகின் ஒவ்வொரு விஷயமும் ஒரு தொடரை கொண்டுள்ளது, மேலும் ஒவ்வொரு செயலும் படித்தரத்தை கொண்டுள்ளது. எந்த நன்மையும் அதன் இடைப்பட்ட நிலைகளை தாண்டாமல் முழுமையடைய முடியாது. அதேபோல் எந்த தீமையும் இடைப்பட்ட நிலைகளை தாண்டாமல் அதன் உச்சியை அடைய முடியாது. பிறகு மேற்கை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பவர் திடீரென்று தன்னைத்தானே கிழக்கின் தூரத்தில் பார்ப்பது எவ்வாறு சாத்தியமாகும்? அது நிகழ முடியாது. அப்புறம் ஓடிச் சென்று இப்புறத்தை அடைய முடியாது. தொலைதூரத்தில் கடற்கரையில் நின்று கொண்டு யாராவது தெற்கு நோக்கி சென்றாலோ அல்லது வடதிசை அடிவானத்தை நோக்கி சென்றாலோ அவர்கள் உங்களை விட்டு வெகு தூரம் சென்று விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் எனது வாழ்நாள் முழுவதையும் உங்கள் மத்தியிலேயே கழித்துள்ளேன். நான் உங்கள் கைகளில் குழந்தையாக வளர்ந்ததை நீங்கள் பார்த்தீர்கள். நாம் இளைஞனாக இருந்ததையும் இப்போது நடுத்தர வயதை எட்டியிருப்பதையும் நீங்கள் கண்டுள்ளீர்கள். எனது தனிப்பட்ட வாழ்க்கையும் பொது வாழ்க்கையும் உங்கள் முன்னால் ஒரு திறந்த புத்தகமாக உள்ளது. எனவே எந்த சொல்லும் உங்களிடமிருந்து மறைக்கப்படவில்லை. நான் எப்போதாவது பொய் சொல்லியிருக்கிறேன் என்று உங்களில் யாராவது சொல்ல முடியுமா? இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அறைகூவலாகும். நான் எப்போதாவது பொய் சொல்லியிருக்கிறேன் என்றோ, யாருக்காவது அநீதி இழைத்திருக்கிறேன் என்றோ, யாரையாவது ஏமாற்றி இருக்கிறேன் என்றோ, அல்லது யாருடைய உரிமையையாவது பறித்திருக்கிறேன் என்றோ, அல்லது தற்பெருமைக்காகவோ அல்லது ஆட்சியை பிடிப்பதற்காகவோ முயற்சி செய்திருக்கிறேன் என்றோ யாராவது சொல்ல முடியுமா என்று அவர் கேட்கின்றார். ஒவ்வொரு களத்திலும் நீங்கள் என்னை சோதித்து பார்த்திருக்கிறீர்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் என்னை எப்போதும் நேர்மையான பாதையில் நடப்பதையே கண்டிருக்கிறீர்கள். எப்போதும் நீதியில் நிலைத்திருப்பதை பார்த்திருக்கிறீர்கள். நண்பர்களும் எதிரிகளும் ஒரு சேர என்னை அமீன் மற்றும் சாதிக் என்று அழைக்கும் அளவிற்கு நான் வாழ்ந்திருக்கின்றேன். பிறகு என்ன நடந்தது? நேற்று மாலை வரை நான் நம்பிக்கையாளனாகவும் உண்மையாளனாகவும் நேர்மையாளனாகவும் இருந்தேன். பொய்யிலிருந்து வெகு தூரம் விலகியவனாகவும் இருந்தேன். உண்மையில் நிலைத்திருந்தவனாக இருந்தேன். நேர்மை என் மீது பெருமை கொண்டிருந்தது. நீங்கள் என் மீது எல்லா விஷயங்களிலும் முழு நம்பிக்கை வைத்திருந்தீர்கள். எனது ஒவ்வொரு சொல்லையும் ஏற்றுக்கொண்டீர்கள். ஆனால் இன்று திடீரென நான் மிக மோசமானவனாகவும் அசுத்தமானவனாகவும் மாறிவிட்டேனா? வெறும் ஒரே ஒரு வாதத்தினாலா நான் மனிதர்கள் மீது இட்டு கட்டாதவனாவேன்? இப்போது அல்லாஹ்வின் மீது பொய் சொல்ல தொடங்கிவிட்டேனா? மாற்றத்தின் விதியிலும் இயற்கையின் விதியிலும் இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு எங்காவது உதாரணம் உண்டா? இது ஒரு நாள் அல்லது 2 நாள் விஷயமாக இருந்திருந்தால் நீங்கள் தற்செயலாக இப்படி நடந்துவிட்டது என்று சொல்லலாம். ஓராண்டு ஈராண்டாக இருந்திருந்தால் நான் ஏமாற்றுவதற்காக இந்த வழிமுறையை மேற்கொண்டேன் என்று கூறியிருந்திருக்கலாம். ஆனால் 40 ஆண்டுகள், ஆமாம் 40 ஆண்டுகள் நான் இந்த முறையைத்தான் கடைபிடித்தேன். எனது முழு வாழ்க்கையையும் உங்கள் முன்னால் கழித்துள்ளேன். எனது குழந்தை பருவத்தை நீங்கள் பார்த்தீர்கள். எனது வாலிபத்தை நீங்கள் கவனித்தீர்கள். இப்போது முதுமை தொடங்கும் வரை பார்த்திருக்கிறீர்கள். உங்கள் கண்களுக்கு முன்னால் கழிந்த இந்த நீண்ட காலத்தில் இவ்வளவு பெரிய பாசாங்கு எப்படி சாத்தியமாகும்? குழந்தை பருவத்தில் நன்மை தீமை பற்றிய விழிப்புணர்வு இல்லாத போது கூட நான் அத்தகைய பாசாங்கு செய்யவில்லை. வாலிப பருவம் என்பது ஒருவிதமான பைத்தியக்காரத்தனம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த பருவத்தில் கூட நான் எந்த ஒரு நய வஞ்சகத்தையும் செய்யவில்லை. எனது உண்மையான நிலையை மறைக்கவில்லை. கடைசியாக சற்று சிந்தித்து பாருங்கள், இந்த ஏமாற்று வேலை எப்போது தொடங்கியது?
நீங்கள் சிந்தித்து பார்த்தால் எனது வாழ்க்கை கலங்கமற்றது மட்டுமல்ல, அது நற்பண்பு மற்றும் உண்மையின் உருவமாக இருப்பதை காண்பீர்கள். அதாவது சூரியனை பார்த்த பிறகும் இது இரவு என்று சொல்லாதீர்கள், பகல் உதித்துவிட்டது இனி இது இரவு என்று சொல்லாதீர்கள். எனவே எனது விஷயங்கள் பகலைப் போல தெளிவாக உள்ளன. ஒளியின் முன்னிலையில் இருளை பற்றி சந்தேகம் கொள்ளாதீர்கள். எனது ஆன்மாவே எனக்கு மிகப்பெரிய சாட்சியாக இருக்கும்போது எனக்கு வேறென்ன ஆதாரம் தேவை? எனது கடந்த கால நடத்தையை விட்டுவிட்டு வேறு ஆதாரம் தேவையுள்ளதா? எனது முழு கடந்த காலமும் உங்கள் முன்னால் உள்ளது, பிறகும் ஆதாரத்தை வேண்டுகிறீர்கள். எனது ஆன்மாவே எனக்கு சாட்சி, எனது வாழ்க்கையே எனக்கு சாட்சி. உங்களில் எவராவது தனது மனசாட்சியை தொட்டு பார்த்தால் அவரது இதயமும் மூளையும் இந்த உண்மை இன்றும் நிலைபெற்றுள்ளது, உண்மையும் நேர்மையுமே இதன் அடித்தளம் என்று சாட்சி சொல்லும். நேர்மை இவர் மீது பெருமை கொள்ளும், இவர் நேர்மை மீது பெருமை கொள்வார். உண்மைக்கு தன்னை நிரூபிக்க வேறு பொருட்கள் தேவையில்லை. அதற்கு உதாரணம், சூரியன் உதிப்பதே சூரியன் இருப்பதற்கான ஆதாரமாகும். இதுவே அபூபக்கரின் இதயத்தில் ஊடுருவிய அந்த வலிமையான ஆதாரம். உண்மை மீது அன்பு கொண்டவர்களின் இதயங்களில் இந்த ஆதாரமே ஊடுருவி செல்லும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை அறிவித்த போது ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது நண்பரின் வீட்டில் தங்கியிருந்தார்கள். அங்குதான் அன்னாருக்கு ஒரு விடுதலை பெற்ற அடிமை பெண் வந்து, உங்கள் நண்பரின் மனைவி தன்னுடைய கணவர் இறைத்தூதர் ஆகிவிட்டார் என்று கூறுகிறார். மூசா நபி எத்தகைய இறைத்தூதரோ அத்தகைய இறைத்தூதராகிவிட்டார் என்று கூறுகிறார்கள் என தகவல் தெரிவித்தார். அந்த கணமே ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இல்லத்திற்கு சென்றார்கள். அவரிடம் நீங்கள் இறைத்தூதர் என்று கூறுகிறீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், நான் அல்லாஹ்வின் தூதராவேன் என்று பதிலளித்தார்கள். ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை கேட்ட உடனேயே அன்னாரது வாதத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரது ஈமான் பற்றி கூறும்போது, நான் யாரிடம் இஸ்லாத்தை முன்வைத்தாலும் அவரிடம் ஏதேனும் ஒரு தயக்கமோ அல்லது மறுப்போ காணப்பட்டது. ஆனால் அபூபக்கரிடம் நான் இஸ்லாத்தை முன்வைத்த போது அவர் சிறிதும் மறுக்கவில்லை, மாறாக உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டார். ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த ஓர் அற்புதத்தையும் அடையாளத்தையும் கோராமல் ஈமான் கொண்டதற்கு என்ன காரணம்? ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிசுத்தமான ஆன்மாவே தன்னுடைய உண்மைத்தன்மைக்கு சான்றாக இருந்தது. இதே போல் ஹசரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹசரத் ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் குறித்தும் நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். அவர்கள் அனைவரும் அன்னாரின் உண்மைத்தன்மைக்கு சாட்சிகளாக இருந்தார்கள். சுருக்கமாக சொன்னால், ஒரு நபியின் உண்மைத்தன்மைக்கான முதல் உள்நிலை ஆதாரம் அவரது ஆன்மாவாகும். அது எப்போதும் தனது உண்மைத்தன்மைக்கு சாட்சி பகர்கிறது. அத்தகைய வலிமையான சாட்சி இருக்கும்போது எந்த ஓர் அற்புதமோ அல்லது அத்தாட்சியோ தேவையற்றதாகி விடுகிறது. ஹஸ்ரத் அக்தஸ் மசீஹ் அல் இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள், இறை வசனங்களின் ஆணை கிடைக்கின்றன. இரையச்சம் உடையவர்கள் யாரெனில் பணிவுடனும் மென்மையுடனும் நடக்கின்றவராவார். அவர்கள் பெருமை பேச மாட்டார்கள். அவர்கள் பெரியவர்களிடம் சிறியவர் பேசுவது போல இருக்கும். நாம் என் நிலையிலும் நமது நற்பலன்களை தரும் செயல்களையே செய்ய வேண்டும். அல்லாஹ் யாரிடமும் பாரபட்சம் காட்டுவதில்லை. அவன் தூய்மையான இறையச்சத்தையே நாடுகிறான். யார் இறையச்சத்தை கடைபிடிக்கிறார்களோ அவர்களே உயர் நிலையை அடைவார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லது ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ தங்களுக்குரிய கண்ணியத்தை வாரிசுரிமை மூலம் பெறவில்லை. நமது நம்பிக்கை என்னவென்றால், அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மதிப்பிற்குரிய தந்தை ஹஸரத் அப்துல்லாஹ் அவர்கள் ஒருபோதும் இணை வைப்பவராக இருக்கவில்லை. மக்கள் கேள்வியை எழுப்புகிறார்கள், இங்கு அதற்கான பதிலும் கிடைக்கின்றது. தந்தை அப்துல்லாஹ் இணை வைப்பவராக இருக்கவில்லை. தந்தை இணை வைப்பவர் இல்லை, ஆயினும் அவருக்கு தூதுத்துவம் வழங்கப்படவில்லை. அது அல்லாஹ்வின் அருட்கொடையாகும். அன்னாருடைய இயல்பில் இருந்த வாய்மைதான் அருளை ஈர்க்கக்கூடியதாக இருந்தது. நபிமார்களின் தந்தையாக இருக்கக்கூடிய ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய உண்மைத்தன்மை மற்றும் இறையச்சத்திற்காக தன் மகனை பலியிடவும் தயங்கவில்லை. அதற்காக அவர் சுயமே நெருப்பிலும் வீசப்பட்டார்கள். நமது தலைவரும் எஜமானருமான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மைத்தன்மை மற்றும் விசுவாசத்தை பாருங்கள். அன்னார் ஒவ்வொரு தீய திட்டங்களையும் எதிர்த்து நின்றார்கள். பல துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்தார்கள்.
ஆனால் எதனையும் பொருட்படுத்தவில்லை. அன்னாரின் இந்த உண்மைத்தன்மை மற்றும் விசுவாசத்தின் காரணமாகவே அல்லாஹ் தன் அருளை பொழிந்தான். அதனால்தான் அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக அல்லாஹுவும் அவனுடைய வானவர்களும் நபியின் மீது சலவாத்து சொல்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் அவர் மீது சலவாத்து சொல்லுங்கள், சலாமும் சொல்லுங்கள். இந்த வசனத்திலிருந்து ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செயல்கள் எத்தகையவை என்பது தெரிய வருகிறது. அல்லாஹ் அவர்களை புகழ்வதற்கோ அல்லது வர்ணிப்பதற்கோ எந்த ஒரு குறிப்பிட்ட எல்லைகளையும் வகுக்கவில்லை. வார்த்தைகள் கிடைத்திருக்கலாம், ஆனால் பயன்படுத்தவில்லை. அதாவது அன்னாரது நற்செயல்கள் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவை. நற்செயல்கள் எவராலும் வரையறுக்கப்பட முடியாதவையாக இருந்தன. அத்தகைய அடையாளம் வேறெந்த நபிக்கும் வழங்கப்படவில்லை. அன்னாரது ஆன்மாவில் அத்தகைய உண்மைத்தன்மை மற்றும் தூய்மை இருந்தது. அன்னாரது செயல்கள் அல்லாஹ்வின் பார்வையில் எந்த அளவிற்கு பிரியமானவையாக இருந்தனவென்றால் அல்லாஹு தாலா இவ்வாறு கட்டளையிட்டான். அல்லாஹு தாலா என்றைக்குமாக இந்த உத்தரவை வழங்கியுள்ளான். அதாவது, இனிமேல் மக்கள் நன்றியுணர்வோடு அவர் மீது சலவாத் கூற வேண்டும். அன்னாரது அந்த தைரியம் மற்றும் உண்மைத்தன்மை எத்தகையது என்றால் நாம் மேலிருந்து கீழ் வரை தேடினாலும் அதற்கு நிகரானதை காண முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களது காலத்தையே பாருங்கள். அவர்களது தைரியம், ஆன்மீக உண்மை மற்றும் தூய்மையின் தாக்கம் அவர்களது சீடர்கள் மீது எந்த அளவிற்கு இருந்தது. ஒரு தீய பழக்கத்தை சரி செய்வது எவ்வளவு கடினம் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடியும். நீண்ட கால பழக்கங்களை மாற்றியமைப்பது, பழக்கங்கள் வேரூன்றிவிட்டால் அவற்றை சரி செய்வது மிகவும் கடினமான காரியமாகும். ஆனால் நம்முடைய தூய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிரக்கணக்கான மனிதர்களை சீர்திருத்தினார்கள். அவர்கள் விலங்குகளை விட மோசமாக இருந்தார்கள். தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளுக்கு இடையே விலங்குகளைப் போல வித்தியாசம் காணாதவர்களாக இருந்தார்கள். அனாதைகளின் சொத்துக்களை சாப்பிட்டார்கள், இறந்தவர்களின் சொத்துக்களை சாப்பிட்டார்கள். சிலர் நட்சத்திரங்களை வணங்கினார்கள், சிலர் நாத்திகர்களாக இருந்தார்கள், சிலர் பஞ்சபூதங்களை வணங்கினார்கள். அரபு தீபகற்பம் என்பது அனைத்து வகையான மதங்களின் ஒரு கலவையாக இருந்தது. இதன் மூலம் கிடைத்த மிகப்பெரிய பலன் என்னவென்றால், திருக்குரான் எல்லாவிதமான போதனைகளையும் தன்னகத்தை கொண்டிருக்கின்றது. உலகில் சாத்தியமான ஒவ்வொரு தவறான கொள்கை அல்லது தவறான போதனையையும் வேறறுக்க தேவையான அதிக போதனைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. இது அல்லாஹ்வின் ஆழமான ஞானம் மற்றும் அதிகாரமாகும். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதனை வழங்கி அறியாமை அதன் உச்சத்தில் இருந்த காலத்தில் அவர்களை அனுப்பி வைத்தான். பின்னர் அந்த விலங்குகளை போன்ற மனிதர்களை உண்மையான மனிதர்களாக மாற்றினான். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வசல்லிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹ் நம்மையும் அன்னாருடைய அழகான முன்மாதிரியை பின்பற்றி நடக்கவும், திருக்குரான் மற்றும் அன்னாரது கட்டளைகளை செயல்படுத்தியவாறு உண்மையான உயர் தரங்களை அடையவும் நல் வாய்ப்பு வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.